வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் செய்யலாம். எங்கள் வீட்டில் சிக்கன் எப்படி எங்கள் வீட்டுக்கார் செய்கிறாருன்னு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால இவர் சிக்கன் செய்கிறாரு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு வெங்காயம் மிளகாய் போட்டாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் கரண்டியில் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்பூனு தான். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டாரு. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது மஞ்சத்தூள் போட்டாரு. ஏங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் வணங்கும் போது போடுவாங்களா இல்லை தக்காளி மேலே போடுவாங்களா? நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறீங்க. சரி பார்ப்போம் டேஸ்ட்டு கடைசியில் எப்படி வருதுன்னு. அது சிக்கன் பொடி போட்டுக்கலாம். என்னங்க கணக்கே இல்லாத போடுறீங்க சிக்கன் பொடி? ஏன்னா நம்ம போடுற அளவு தானா? அடுத்தது கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். ஐயோ, காரம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரேவியாட்ட எப்படி வணக்குறாரு பாருங்க. இது நல்லா கிரேவியாட்ட ஆயிருங்க. அடுத்தது ஃபைனலாக நல்லா கழுவி வச்சிருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா அந்த மசாலாலாம் கலங்கி வர மாதிரி கலக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விடலாம், நல்லா அந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு. கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்க சிக்கன். பேசுங்க, ஏதோ ஒன்று. அமைதியாக சிக்கன் செஞ்சிங்கன்னா செய்யறாள் பேசணும்ல. பேச தெரியாதா உங்களுக்கு? அப்புறம் எப்படி இப்போ பேசுனீங்க? அதுக்குள்ள தும்பல் வேற வந்துருச்சு. நல்லா கலரி விட்டாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றிருக்காரு. அடுத்தது அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா இதுலேயே கொதி வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். என்னங்க இவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க? சிக்கன் முழுக்க தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக போயிடும். கிரேவியாட்டு எப்படிங்க வரும்? ஃப்ரை ஆகும்போது நமக்கு கிரேவி வந்துடும். சரி, ஓகே, பார்ப்போம். சில சிக்கன் எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்க. நான் கூட எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்க, எப்படி கிரேவி ஆகும்னு கேட்டேன். சூப்பராக கிரேவியாக இருக்குது. சிக்கன் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? தெரிஞ்சே அப்பா செஞ்ச சிக்கன் எப்படி இருக்கு? சூப்பரா. ஓகே, பாய் பாய் சொல்லுங்க.
பாய்.